டிஐஜி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புத்தாண்டு பாதுகாப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள். காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலை 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். 600 போக்குவரத்து காவல்துறை, 400 தன்னார்வலர்கள், 1200 IRPN காவலர்கள் பணியில் இருப்பார்கள். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை. 10 வாகன நிறுத்தும் இடங்கள் நகர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்து ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு செல்ல 30 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல பாண்டி மெரினா, ஈடன் பீச், ரூபி பீச் உள்ளிட்ட மற்ற கடற்கரையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் 4 ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் மட்டும் 70 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அனைத்து எல்லை பகுதியிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள். ஓட்டல்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு 1 மணிக்கு மூட உத்தரவு. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் நடந்த ஆபரேஷன் திரிசூல் மூலம் புத்தாண்டு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக 48 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திரிசூல் திட்டம் துவங்கப்பட்டது. அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்களின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்ய நேற்று அதிகாலை ஆபரேஷன் திரிசூல் மேற்கொள்ளப்பட்டது. டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் SP கலைவாணன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், கிரைம் போலீசார் இணைந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அதில் 269க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 4 பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய 48 பேர் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளி ஆபத்தான ஆயுதம் வைத்திருந்ததாக ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். ஊழலுக்கு வழிவகுக்கும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் ஆதி திராவிடர் நலத்துறையை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC ST மக்களுக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கையை கைவிட்டு பெரும் ஊழலுக்கும் முறைகேட்டிற்கும் வழிவகை செய்யும் வகையில் மீண்டும் இலவச வேட்டி சேலை திட்டத்தை கொண்டு வரும் ஆதி திராவிடர் நலத்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. மாநில முதன்மை செயலர் தேவா பொழிலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும், மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வீட்டு கடன், திருமண நிதியுதவி உட்பட அனைத்து திட்டங்களையும் கால தாமதமின்றி உடனே வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது அலுவலகத்தை போட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மகாத்மா நகர் சந்திப்பு அருகே மர்ம நபர்கள் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவிகாந்த், ஜான்வேரி என்கின்ற பரத் 21 மற்றும் ரொடியார்பேட் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் 20 என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 2 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 5 கிராம் கஞ்சா, 2 செல்போன் மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் உருட்டுக்கட்டையால் அடித்து விரட்டும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி 8வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சிவராமன், வயது 35. பாமக கவுன்சிலரான இவர் அக்கட்சியின் நகர செயலாளராகவும் உள்ளார். இவரது வீட்டின் எதிரே உள்ள சாலையின் அருகே திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் இவரது சகோதரர் மதியழகன் ஆகியோருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இந்த மரத்தில் இருந்து அடிக்கடி விழும் தேங்காய்கள் அந்த வழியாக வந்து செல்லும் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இந்த தென்னை மரம் விவகாரம் தொடர்பாக பாமக கவுன்சிலர் சிவராமனுக்கும் திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்திக்கும் இடையே பிரச்சினை இருந்து வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் உள்ளிட்ட 5 பேர் தேங்காய் பறிக்க வந்தபொழுது பாமக கவுன்சிலர் சிவராமன் கார் மீது விழும் வகையில் தேங்காய் பறித்ததால் இதனை சிவராமன் தட்டி கேட்டார். உடனே பாமக கவுன்சிலர் சிவராமனை உருட்டு கட்டையால் திமுகவினர் சரமாரியாக தாக்கி ஓட விரட்டி அடித்தனர். இதனை தடுக்க வந்த பாமக கவுன்சிலர் சிவராமனின் தந்தை புருஷோத்தமனுக்கும் அடி விழுந்து காயம் ஏற்பட்டது. பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் மற்றும் திமுக நிர்வாகிகளான மதியழகன், விஷன், விஸ்வா உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலைநசுங்கி இறந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ், 19. இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர், 16 என்பவருடன் நேற்று முன்தினம் காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளெண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படும் தமிழக அரசை கண்டித்தும் எவ்வித அரசியல் இடையூறும் இன்றி நீதி வழங்கிட சிபிஐ விசாரணை வேண்டியும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் மாணவி பாலியல் சம்பவத்திற்கு நீதி கோரியும் மொபைலில் பேசி யார் அந்த சார் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதாகவும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாத அரசின் நிலையால் மக்கள் பயம் கலந்த பீதியுடன் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியினர் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அன்பழகன், உடனடியாக வழக்கு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறையின் கீழ் இயங்கும் நோனாங்குப்பம் படகு குழாமில் போதிய படகுகள் இல்லாததால் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடினர். படகு குழாமில் பல படகுகள் பழுதடைந்துள்ள நிலையில் குறைவான படகுகளே இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மணிக்கணக்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். மேலும் எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு தினத்திற்கு வெளிமாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். இந்த நிலையில் 40 பேர் படகு 3ம் 80 பேர் படகு 1 மட்டும் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகளை காலை 9 மணி முதல் படகு குழாமிற்கு வெளியே பல மணி நேரம் காக்க வைத்தனர்.
மேலும் பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் கழிவறைக்கு ஒதுங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் கோபமடைந்த சுற்றுலா பயணிகள் படகு குழாமிற்கு வெளியே வழங்கப்படும் 10 ரூபாய் நுழைவு கட்டண இடத்தில் சரமாரி கேள்விகளை எழுப்பி முற்றுகையிட முயன்றனர். மேலும் படகு குழாம் உள்ளே சுமார் 50 சுற்றுலா பயணிகள் மட்டுமே காத்திருந்த நிலையில் உள்ளே அனுமதிக்காதது எதிர்வரும் புத்தாண்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அருகே உள்ள தனியார் படகு குழாமிற்கு மடைமாற்றம் செய்யலாகும் என சுற்றுலா பயணிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா சாய்பாபா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்குழந்தை தலைமை தாங்க செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜகண்ணு வரவேற்புரையாற்றினார். புதுவை செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதி அரசு ஜெகதீசன், சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன், திட்டக்குடி நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி குழுமத்தை சேர்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் ஜல்சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசுக்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்தர் கல்வி நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 170க்கும் மேற்பட்ட தொடர்நோய் பயனாளிகளுக்கு உதவித்தொகை அளிக்க வேண்டி அனிபால் கென்னடி எம்எல்ஏ இயக்குநர் இளங்கோவன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து பேசினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தொடர் நோயை குணப்படுத்த நிதியுதவி வழங்கும் திட்டம் மூலம் புதுச்சேரி பயனாளிகள் அனைவருக்கும் உதவித்தொகை பெற்று வருகின்றனர். ஆனால் சுமார் 1 வருடம் மேலாக புதுச்சேரியை சார்ந்த 170க்கும் மேற்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து பேசினார். உடல்நல குறைவாலும் அறியாமையினாலும் காலதாமதமாக புதுப்பித்தல் செய்த உடல்நலம் குன்றிய ஏழை எளிய மக்களுக்கு உதவித்தொகை பிடித்து வைத்து பயனாளிகளுக்கு மருத்துவ உதவித்தொகை பெறாமல் இருக்கும் நிலையை போக்கி அவர்கள் உடனே முழு உதவித்தொகை பெறுவதற்கான பணிகளை செய்து கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் இயக்குநரிடம் கேட்டுக் கொண்டார். நிலுவையில் உள்ளதை உடனே புதுவை மாநில பயனாளிகள் அனைவருக்கும் வழங்க அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்று இயக்குநர் சட்டமன்ற உறுப்பினருக்கு உறுதியளித்தார். இதுகுறித்து மேலும் தலைமை செயலாளர் அலுவலகத்தில் உயர் திருமதி முத்தம்மா IAS ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் அவர்களை சந்திக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் கூறினார். புதுச்சேரி ஹாக்கி சங்கம் மாநில அளவிலான சப் ஜூனியர் ஆடவர் மற்றும் பெண்களுக்கான ஹாக்கி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் இருந்து 12 அணிகள் பங்கேற்றன. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 8 அணிகளும் பங்கேற்றன. இதில் ஆண்கள் பிரிவில் ஒலிம்பியன் பெருமாள் அணி முதலிடத்தையும், வெட்ரான் ஹாக்கி அணி 2ஆம் இடத்தையும், ஜேம்ஸ் ஹாக்கி அணி 3ஆம் இடத்தையும் பெற்றன. பெண்கள் பிரிவில் தயான்சென்ட் ஹாக்கி அணி முதலிடத்தையும், ஜேம்ஸ் ஹாக்கி அணி 2ஆம் இடத்தையும், வெட்ரான் ஹாக்கி அணி 3ஆம் இடத்தையும் பெற்றன. பரிசளிப்பு விழா நேற்று மாலை 4 மணியளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் சேர்மன் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமை தாங்கி வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் மற்றும் ஒலிம்பிக் சங்க தலைவருமான திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினார். புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் செயலாளர் திரு அன்பழகன் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்து நினைவு பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் திரு குமார், PWT கான்ட்ராக்டர் திரு ராஜ கணபதி, திரு தினகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை நிர்வாக செயலர் முனைவர் பழனி அவர்கள், திரு மூர்த்தி மூத்த பயிற்சியாளர் SDAP திரு செந்தில்குமார், இந்திய விளையாட்டு வீரர் திரு ஆரோக்கியராஜ், திரு சரவணன், திரு செல்லமுத்து, திரு தயாளன், திரு பால் ஆகியோரின் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக புதுச்சேரி ஹாக்கி சங்கத்தின் தலைவர் முனைவர் குமரேசன் நன்றியுரை வழங்கினார்.
புதுச்சேரியில் அனுமன் ஜெயந்தி வீதி உலாவிற்கு அனுமதி மறுத்த கோவில் அதிகாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்தலாய் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஊர் மக்கள் சார்பாக கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு அனுமன் உற்சவ சிலை வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உற்சவர் வீதி உலா நடைபெறும் என அழைப்பிதழ் அளிக்கப்பட்டது. கோவில் அதிகாரி மற்றும் பொதுமக்கள் அழைப்பு விடுவதாக பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு அறிவிப்பின்படி அனுமன் ஜெயந்தி வீதி உலா நடைபெறாது என கோவில் அதிகாரி தன்னிச்சையாக பெயர் பலகையில் எழுதி வைத்ததுடன் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் இன்று காலை முதல் கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அனுமன் ஜெயந்தி சிறப்பு பூஜை முடிந்த நிலையில் கோவில் அதிகாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் பெயர் பலகையில் உள்ள எழுத்துக்களை அழித்து தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் அதனை ஏற்காமல் வீதி உலா மறுக்கப்படுவதற்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கரியாம்புத்தூர் கிராமம் பெங்கல் புயலால் சேதமடைந்தது. புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி அப்பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்பினை பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் கல்யாணி, மொழிப்போர் தியாகி வேலாயுதம், கிளை கழக செயலாளர்கள் செல்வம், அறிவழகன், ராமமூர்த்தி, பாலு, கட்சி பிரமுகர்கள் குப்புசாமி, மோகன்குமார், புதுவை சந்திரன், அமரன் உட்பட பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கடந்த மாதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் பெங்கல் புயல் மற்றும் கடும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவியாக 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை மாவட்ட சங்கத்தின் சார்பாக கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிவாரண உதவி பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சப்படியில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள், லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனை அடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.